இப்போ வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுக்கிறது எப்படி நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண உருளைக்கிழங்கை வந்து இதில் போடணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஓகேங்களா, போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு அதை போட்டுட்டு தண்ணி ஊற்றினா வெந்ததுக்கப்புறம் வற்றிடும். வற்றினதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இது மூங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் கூட ஓகே தான். ஊற்றிட்டு பார்த்தீங்களா, இப்போ மூங்குற அளவுக்கு ஊற்றியாச்சு. இது வந்து போதும். இப்போ தேவைக்கான உப்பு போட போகிறேன். ஸோ இதில் உப்பு போட போகிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போடணும். ஸோ வெறும் மிளகாத்தூள் போட்டாச்சு. ஸோ இது ரெடி ஆகிடும். இது கலக்கி விட்டுட்டு வேக விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ கலக்கி விட்டாச்சு. இது வெந்து வற்றினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நம்ம சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு, உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ரெசிபியை ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இல்லை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நீங்கள் சாப்பிட்லாம், அவ்வளோதான்.